இன்னைக்கு நான் வாழ்க்கையில் உருப்படலான்னு இருக்கேம்மா. அப்படி என்ன பண்ண போற? கம்பெனியில் இருக்கிற எல்லாருக்கும் 10% போனஸ் கொடுக்க போகிறேன். போனஸா? ஆமாம், என்னத்தை போனஸ் பண்ணி கிழிச்சிட்டாலும் சரி சரி. நீ போனஸ் கொடுக்கறதுலாம் இருக்கட்டும், கரெக்டாக 6 மணிக்கு சாப்பிட்றதுக்கு வந்துடு. ஓகேம்மா ஓகேம்மா. சரி, நம்ம கம்பெனியில் இருக்கிற ஸ்வேதாக்கு ஃபோன் பண்ணுவோம். ஹலோ ஹலோ ஸ்வேதா. ஆமாம், நீங்கள் யார்? ஐ எம் த வேர்ல்டு முட்டைக்கோஸ் கம்பெனி நியூ ஓனர். எது நியூ ஓனரா? ஏன்னா நியூ ஓனரா? ஆமாம், நான் தான் ஒரு புது ஓனர். பெரிய புது பாஸ். அம்மா ஏற்கனவே ஒரு பாஸை வச்சுக்கின்னு என்ன படாத பாடுபட்டேன். இப்போ இந்த பாஸ் வச்சுக்கின்னு என்ன படப்படப்படணும். நீங்கள் என்ன மனசுக்குள்ளே புகழ்ந்ததெல்லாம் போதும். நான் உங்களுக்கு 10% டிஸ்கவுண்ட் கொடுக்க போகிறேன். என்னது டிஸ்கவுண்டா? இது என்ன துணி கடையா? 10% போனஸ் கொடுக்க போகிறேன். போனஸா? ஓகே ஓகே சார். ஓகே ஸ்வேதா, பேசுறது போதும். நீங்கள் அடுத்த வருஷமே கம்பெனிக்கு வந்துடுங்க. என்னது? அடுத்த வாரமே கம்பெனிக்கு வந்துடுங்க. பாய் பாய். என்னாச்சு உனக்கு? ஏற்கனவே பழைசாக ஒரு ஓனர் இருந்தான். அவனே எப்போ பார்த்தாலும் ஸ்டார்டிங் என்றைக்கு கரெக்டாக 20,000 கொடுக்குறேன்னுட்டு என்னை வேலைக்கு சேர்த்துதான். இப்போ என்னடனா நியூ பாஸ் அவனே ஏதாவது வீக மாட்டிக்கின்னு பட்டை போட்டுக்கின்னு வந்துருப்பான். ஏற்கனவே அவன் கொடுக்குற சம்பளம் 20 ரூபாவான். 20 ரூபாய்க்கு ஒரு அரிசி கூட வராது. 20 ரூபாய் கொடுக்குறாங்கன்னா இதில் 10% டிஸ்கவுண்ட் ஐடியா. 10% போனஸ் சொன்னேன். இவன் இந்த ஆள்கிட்ட பேசி எனக்கே பாதி இங்கிலீஷ் மறந்துருப்பாளே. இப்போ ஆமாம், ஏற்கனவே கொடுக்குற சம்பளம் 20 ரூபாவோ 10 ரூபாவோ, இதில் 10% டிஸ்கவுண்ட்னா வெறும் 30 ரூபாய் 20 ரூபாய் தான் வரும். அதை வச்சு நான் என்ன பண்ணுறது? இந்த கம்பெனிக்கெலாம் வேலை செய்கிறதுக்கு நான் அழகாக நேராக போய் குப்பை அழுனா கூட நிறைய சம்பளம் கிடைக்கும். இவன்கிட்ட போய் வேலை செய்யணும் பாரு, என்ன சொல்லணும். இப்போ இவனை என்ன பண்ணுறதுனே தெரியலையே. சுவிட்ச் ஆஃப் ஆயிடுச்சு. ஆமாம், ஏற்கனவே டிஸ்கவுண்ட் ஆத்தின்னு ஐயோ இவன்கிட்ட பேசி எனக்கே முக்கால்வாசி இங்கிலீஷ் மறந்து போச்சு. நானே ஏதோ கொஞ்சம் தான் அந்த ஸ்போக்கன் இங்கிலீஷ் டியூஷன் போய் கற்றுட்ருக்கேன். இவன் என்னடானா டிஸ்கவுண்ட்டு போனஸ்ன்னு பாதி இங்கிலீஷ் எனக்கே மறக்க வச்சுருவான் போலையே. எங்கே போச்சு? சரி ஓகே, நாம பார்த்து தூங்குவோம்.